வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி 10 தாயாடுகள் 9 குட்டி ஆடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபோன் பண்ணி விலை எவ்வளவு, ஆடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 10 தாயாடுகளும் அந்த குட்டிகளும் ஒரே தொழுவில் இருக்க ஆடு தான். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரே தொழுவில் இருக்க ஆடுகளை வந்து வாங்கி வளருங்க. நல்லா வந்து சூப்பராக இருக்கும். இங்கே இருக்க ஆடுகள் எல்லாமே நல்ல ஒரு தரமான ஆடுகள் தான். அதே மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது தடுப்பூசி போட்டிருக்காங்களா, என்ன தீவனம் சாப்பிடும், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து நான் சொல்கிறதோட அவங்ககிட்ட நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் ஃபோன்லேயே அந்த ஆடை பற்றி எல்லாமே கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. ஏற்கனவே ஃபோன் பண்ணி கேட்டவங்களும் இந்த ஆடுகளை வந்து வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, 100 ஆடுகள் வளர்க்க எவ்வளோ வந்து முதலீடு தேவை அப்படிங்கிறது தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? அப்போ தான் வீடியோ எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் ஆகும். எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. இப்போ 100 ஆடுகள் வளர்க்க எவ்வளோ முதலீடு தேவை, லாபம் கிடைக்குமா, 100 ஆடுகள் வளர்ப்பு வந்து நல்ல தொழிலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நம்மளுக்கும் கூட இருக்கலாம், ஆனால் கேட்க மாட்டோம் வெளியில். இந்த வீடியோவில் 100 ஆடு வளர்க்க ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எவ்வளோ செலவாகும், மாதாந்திர செலவு என்ன, ஒரு வருஷத்துக்கு பிறகு வருமானம் எவ்வளோ கிடைக்கும், எந்த தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கடைசியில் நான் சொல்ல போகும் கணக்கு உங்களுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆனால் தான் நீங்கள் வந்து ஆடுகள் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களோட ஆடுகளுக்கு வந்து செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோவாகவே நாங்கள் போடுறோம். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே வந்து ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். அந்த அனுபவம் உண்மையை தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ 100 ஆடு வளர்க்க யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னா, இது வந்து சிறிய அளவிலான பண்ணை கிடையாது. இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்ம்னு கூட சொல்லலாம். இதுக்கு தேவையான என்ன தெரியுமா, குறைஞ்சது அரை ஏக்கர் முதல் 1 ஏக்கர் வரைக்கும் நிலம் இருக்கணும் கண்டிப்பாக 100 ஆடுகளுக்கு. தினமும் 3லேருந்து 5 மணி நேரம் 2 பேர் வேலை பார்க்கணும். கால்நடை மருத்துவரோட தொடர்பு இருக்கணும். தீவன சேமிப்பு வசதி இருக்கணும். குடிநீர் வசதி, சந்தை தொடர்பு இருக்கணும். இந்த அடிப்படை வசதிகள் இருந்தால் மட்டுமே 100 ஆடுகள் வளர்ப்பது நல்ல முடிவாக இருக்கும். எந்த இன ஆடுகளை வந்து தேர்வு செய்யுது, நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லுவோம். தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து வளர்க்கக்கூடிய இனங்கள்னு பொதுவாக இருக்கிறது வந்து கன்னியாடு, சேலம் கருப்பாடு, தலைச்சேரி ஆடு, போயர் கிராஸ் ஆடு, ஜமுனாபுரி கிராஸு. ஆனால் உங்களோட ஏரியாவையோ உங்கள் சூழலுக்கு ஏற்றவாறு எந்த ஆடு வந்து வாங்கி வளர்க்க முடியுமோ அந்த ஆடுகளை வாங்கி வளங்க. அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கக்கூடியவையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 100 ஆடுகள் வாங்கும் செலவு என்ன தெரியுமா? பொதுவாக 90 பெண் ஆடுகள் 10 கெடா ஆடுகள் வந்து அந்த விகிதத்தில் 90:10 அப்படிங்கிற ரேஷியோவில் வாங்குங்க. ஒரு நல்ல பெண்ணாடு அப்படிங்கிறது 9,000லேருந்து 12,000 வரைக்கும் போகும். சராசரியாக 10,000. அப்போ 90 × 10,000 9 லட்சம். 10 கெடாக்கள், ஒரு கெடாவோட விலை 15,000. அப்போ 10 × 15,000 1,50,000. மொத்த ஆடுகள் வாங்க 10,50,000 ஆகும். எதுக்கு? 100 ஆடுகள் வாங்குறதுக்கு. கொட்டகை அமைக்கும் செலவு எவ்வளோ தெரியுமா ஆகும்? 100 ஆடுகளுக்கு 1,500லேருந்து 2,000 சதுர அடி வரைக்கும் கொட்டகை தேவைப்படும். கொட்டகை செலவு சிமெண்ட்டு 6 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும். ஜிஐ சீட்டுனா 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் ஆகும். மரக்கட்டிடம்னா 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஆகும். நீங்கள் குறைஞ்ச செலவில் ஆரம்பிக்க விரும்பினா 4லேருந்து 6 லட்சம் வந்து போதுமானதாக இருக்கும். என்னென்ன உபகரணங்கள்லாம் தேவை? தண்ணி தொட்டி, தீவன தொட்டி, மருந்து பெட்டி கண்டிப்பாக இருக்கணும். மின்விசிறி, லைட்டு, கேமரா, வேலி, எடை இயந்திரம், இவை அனைத்தும் சேர்த்து 1 லட்சம் ஆகும். என்னடா கேமரா, லைட்டு, வேலி, மின்விசிறி இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நமக்கு தேவைப்படும் 100 ஆடுகள் வளர்க்கும் போது. ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் வளர்க்கும் போது தான் உங்களுக்கு புரியும். தீவன செலவு, பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம், அப்புறம் மினரல் மிக்ஸு, உப்பு. 100 ஆடுகளுக்கு ஒரு மாதம் 70,000லேருந்து 1,20,000 வரைக்கும் செலவாகலாம்.
நீங்கள் சொந்தமாக பசுந்தீவனம் வளர்த்தா 40% வரைக்குமே செலவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுன்னு பார்த்திங்கன்னா தடுப்பூசி கண்டிப்பாக போட்டாகணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்க மருந்து, விட்டமின்கள், அடுத்து அவசர சிகிச்சைக்கு மாதம் 5000 10,000 வரைக்கும் செலவாகும். வேலைக்காரர்கள் சம்பளம், ஒரு நபர் 15,000, அப்போ 2 நபர்னால் 30,000 மாதம். நம்ம பார்க்குறோம், இன்னொரு நபரை சேர்த்துட்டு பார்த்தா கூட 15,000 செலவு வந்து நம்ம குறைச்சிக்கலாம். 100 ஆடு வளர்க்கும் போது நீங்கள் வந்து உங்கள் தலைமையில் உங்கள் பராமரிப்பில் வளர்த்தா தான் நல்ல ஒரு லாபமாக இருக்கும். மொத்த முதலீடு கணக்கு பார்த்துடலாமா? ஆடுகளாக ஒரு 10 லட்சம், கொட்டை காமிப்பு ஒரு 5 லட்சம், உபகரணங்கள் வாங்க ஒரு 1 லட்சம், தொடக்க தீவனம் பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம், மருத்துவத்துக்கு 50,000, இதர செலவுகள் வந்து 1 லட்சம். மொத்த ஆரம்ப முதலீடு பார்த்திங்கன்னா சுமார் 19 20 லட்சம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலம் வாங்குகிற செலவு வந்து இதில் வந்து சேர்க்கப்படலை. உங்கள் இடம், உங்கள் இனத்தேர்வு, அப்புறம் கட்டுமான முறையை பொறுத்து செலவு வந்து மாறுபடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு கணக்கு போட்டிருக்கேன். 100 ஆடுகளுக்கு வருமானம்னு பார்த்தா ஒரு பெண்ணாடு சராசரியாக வருஷத்துக்கு 1 முதல் 2 குட்டிகள், அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 90 ஆடுனா 150 குட்டிகள் வந்து வரும். சராசரியாக ஒரு குட்டி வந்து 7,000 அப்படி சொல்லிட்டு நம்ம வச்சாலும் 150 × 7,000 10,50,000. மேலும் பார்த்திங்கன்னா இந்த உரம் விற்பனை, இனப்பெருக்க ஆடுகள் மூலம் கூடுதல் வருமானமும் கிடைக்கும். லாபம் எப்படி அதிகரிப்பது அப்படின்னா, பசுந்தீவனம் வந்து நீங்களும் உங்கள் புஞ்சையில் வந்து வளர்க்கணும். தடுப்பூசி தவறாமல் போடணும். நல்ல இனப்பெருக்க கிடாவை பார்த்து வாங்குங்க. நேரடி விவசாய சந்தையில் ஆடுகளை விற்க முயற்சி செய்யணும். நீங்கள் ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனிப்பதிவு வச்சுருக்கணும். 100 ஆடுகள் வளர்ப்பு வந்து நல்ல லாபம் தரக்கூடிய தொழில். ஆனால் அது சரியான திட்டமிடல், தீவன மேலாண்மை, நோய் தடுப்பு, சந்தை விற்பனை இதெல்லாம் பொறுத்து தான் அமையும். பெரிய அளவில் தொடங்குறதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லைன்னா 20 இல்லைன்னா 30 ஆடுகளோடு தொடங்கி அனுபவம் பெற்ற பின்னாடி 100 ஆடுகளாக விரிவுபடுத்துறது பலருக்கும் பாதுகாப்பான வழின்னு கூட நான் சொல்லுவேன். அதே மாதிரி வீடியோ கால் டு ஆக்ஷன் இதெல்லாம் வந்து தயவுசெய்து வேண்டாம். நீங்கள் நேரில் ஒரு ஆடு சரி நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லாதீங்க. தயவுசெய்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா நேரில் வந்து பார்க்கும்போது அந்த ஆடு பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா, அதுக்கு வந்து பல் இருக்கா, கண்கள் பிரகாசமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வாங்க முடியும். தடுப்பூசி போட்டிருக்காங்களா, தீவனம் என்ன கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போங்க. இப்போ எங்ககிட்ட நீங்கள் ஆடு வாங்கினாலுமே இது எல்லாமே கேளுங்க அவங்ககிட்ட. என்ன தீவனம் கொடுக்குறீங்க, அது வந்து எத்தனை பல் இருக்குது, அதுக்கு கண்கள் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நேரில் பார்த்து வாங்குறதா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். ஓகேங்களா? எப்போயுமே ஒரு ஆடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஆடு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நல்லா கவனித்து வாங்குங்க. ஓகேங்க, மறக்காமல் இந்த 10 தாயாடு 9 குட்டிகளை வந்து வேணுங்கிறவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அதோட விலை என்ன அப்படி சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டுக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, லைக் பண்ணிவிட்டு போங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.